திருச்சிற்றம்பலம். ஹர 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 நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஊரு ஊமை கொலமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலம் உரையீரையே வலம் உரையீரையே. சிவ சிவ என்றிலர் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவருமாவர் சிவ சிவ என்ன சிவகதிதானே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. திருச்சிற்றம்பலம். அவளை அறியா அமரரும் இல்லை, அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவளன்றி ஐவரால் ஆவதொன்றில்லை, அவளன்றி ஊர்புகும் மாறறியேனே என்று திருமூல நாயனார் அம்பிகையினுடைய பராக்கிரமத்தை சொல்லுகிறார். ஓம்காரி என்பாள் அவர் ஓர் பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். ஆங்காரியாக ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்துள்ளே இனித்திருந்தாளே என்று திருமூலர் அந்த பராசக்தியினுடைய மகிமையை சொல்லுகிறார். இப்போ பாருங்க, திருமூலரினுடைய காலம், அவர் ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடல் தான் எழுதுவார்னா நமக்கு 3000 பாடல்கள் கிட்ட இருக்கு. அப்போ 3000 ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருப்பார். அவருடைய அனுபவத்தை தான் பாட்டாக எழுதியிருப்பாருன்னா அப்போ அந்த அம்பிகையினுடைய வழிபாடு, அவளினுடைய அந்த பராக்கிரமம் எப்படி தொன்று தொட்டு வருகிறது பாருங்க, தொன்று தொட்டு வருகின்றது. ஆகவே இந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் என்கின்றதனால் அம்பிகையினுடைய மேன்மையை பற்றி சொல்லலாம் என்ற ஒரு உள்ளுணர்வு. ஆகையினாலே இன்றைய தினம் அன்னை பராசக்தியின் அற்புதங்களும் மகிமையும் என்கின்ற தலைப்பின் கீழ் அம்பிகையினுடைய பெருமைகளையும் அவள் செய்த அற்புதங்களையும் அம்பாளினுடைய தத்துவங்களை எல்லாம் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதாவது எப்படி சிவபெருமான் ஆதி அந்தம் அற்றவராக இருக்கின்றாரோ அதே போல அந்த பராசக்தி என சொல்லக்கூடிய அம்பிகைக்கும் ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. அப்பொழுது நீங்கள் கேட்கலாம், அன்னை பார்வதி தேவி பர்வதராஜனினுடைய புத்திரியா அல்லவா அவதரித்தாள், மதங்க முனிவருக்கு மாதங்கியாக அவதரித்தாள், இப்படியாக மலையத்துவஜ பாண்டியனுக்கு மீனாட்சியாக அவதரித்தாள், இப்படியாக நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் என்ன பண்றாரு, பல அடியார்களை காக்கும் பொருட்டு பல ரூபங்களை தாங்கி வருகின்றார். பல ரூபங்களை தாங்கி அந்தணனாக வருகிறார், புலையனாக வருகிறார், ராஜாவாக வருகிறார், பரியேறிய பெருமானாக வருகிறார், குருமூர்த்தமாக வருகிறார். அப்பொழுது சிவபெருமானினுடைய வடிவம் என்பது இதுதான் என்றால் நாம் அந்த வடிவத்தில் அவரை அடக்கிவிட முடியாது. அவரை உணர்வதற்கான வடிவம்தான் அந்த புலித்தோலாடையும் நாகாபரணமும் சடாமகுடமும் பிறை சந்திரனும். ஆனால் அந்த சிவபெருமான் எல்லையில்லாத பரம்பொருள், அண்ட சராசரங்களும் அவரே, அண்ட சராசரங்களும் அவரே, அவர் எங்கும் பரவி வியாபித்திருக்கிறார். அப்போ இந்த பிரம்மத்திற்கு பெயர் என்ன என்றால் இது பார்த்தீங்கன்னா நிர்குண பரபிரம்மம்.
நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபா கன கன பூதா பிரபஞ்சரஹித நிர்குண பரபிரம்ம என்று அந்த போ சம்போ என சொல்லக்கூடிய அந்த கீர்த்தனையில கூட நம்ம சிவபெருமானை நிர்குண வஸ்து, நிர்குண பரபிரம்மம் என்று சொல்லுகிறோம். அவர் இல்லாத இடமே கிடையாது, எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பரம்பொருள். அந்த பரம்பொருள் அடியார்களை காக்கும் பொருட்டு தன்னை குறுக்கி கொண்டு, எளியோனுக்கு எளியவன் சிவபெருமான், எளியோருக்கு எளியவன். அப்படியாக தன்னுடைய அந்த நிலையை குறைத்து கொண்டு அவன் ஒரு மானிட வேடம் பூண்டு, சுவாமி மானிட வேடம் மட்டும் பூணலங்க, 64 திருவிளையாடல்கள்ல, மதுரையில் நடந்த 64 திருவிளையாடல்கள்ல இந்த பன்றி குட்டிகள், தாய் பன்றி இறந்த உடனேவே பால் கொடுக்க அந்த தாய் பன்றி இல்லாததுனால அந்த பன்றி குட்டிகள் அழுதன. ஏனை குருணைக்கு அருளினை போற்றி என்று மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். ஏனம் என்றால் பன்றி என்று பொருள். ஆகவே அந்த பன்றியினுடைய குழந்தைகளுக்கு தாய் பன்றியாக வந்து சிவபெருமான் பாலமுதை கொடுத்தார். 64 திருவிளையாடல்கள்ல இருக்கக்கூடிய ஒரு செய்தி, நடந்த புராணம். அப்போ இறைவன் பாருங்க எவ்வளவு எளியோருக்கு எளியவனாக வந்து அனுகிரகம் செய்கிறார், அருள் புரிகிறார். அப்ப இந்த சிவபெருமான் என்பவர் யார்? அவருக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து நாம் வழிபடுகிறோம். அதே சிவபெருமானுக்கு தான் நாம லிங்கத்தையும் கொடுத்து வழிபடுகிறோம். உருவம், அருவுருவம், அருவம். இப்போ நாம சுவாமிக்கு வச்ச பெயர் என்ன? அந்த எல்லையற்ற பரம்பொருளுக்கு நாம வச்ச பெயர் என்ன? சிவபெருமான். என்னது? சிவபெருமான். சிவம், சிவம் என்றால் மங்களம் என்று பொருள். நம்ம பொதுவாக மங்களம் என்றால் தேவியை தான் நம்ம சொல்லுவோம், அவளே நமக்கு மங்களத்தை அருளக்கூடியவர். அப்போ அந்த சிவபெருமானுக்குள்ளேயே இருப்பவள் தான் தேவி. இந்த சீவன் ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்களேன், அதுல முதல் எழுத்தாகி இருக்கக்கூடிய அந்த சி சிவபெருமானை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அந்த வகரம் என சொல்லக்கூடிய அந்த வ தேவியை குறிக்கக்கூடிய சொல். அதனாலதான் நம சிவய, நம சிவய. சி என்பது பரமேஸ்வரனையும், வா என்பது அம்பிகையையும், யா என்பது ஆன்மாக்களையும். நாமெல்லாம் ஆன்மாக்கள், நம்மை குறிக்கக்கூடியதாகிய அந்த சொற்கள். இப்போ இந்த சிவல அந்த வாயை எடுத்துட்டீங்கன்னா வெறும் சி என்பதற்கு பொருள் உண்டா? அந்த பொருளுக்கு வந்து அதை மகாமனு என்று பஞ்சாட்சரத்திலே சொல்லுகிறார்கள். நாயோட்டு மந்திரம் என்று சி என்று சொல்வது பெரிய மந்திரமா? ஆனால் சிவ என சேரும் பொழுதுதான் அது முழுமையடைகிறது. அப்படி பார்க்கும் பொழுது பரம்பொருளினுடைய தன்மை எதுவென்றால் அவன் ஏகன் அநேகனாகவும் இருக்கிறான். அந்த ஏக பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் அவன் ஆண்பால் கிடையாது, அவன் பெண்பாலும் கிடையாது. அவன் உமையொரு பாகனாக இருக்கக்கூடிய ஒரு அர்த்தநாரி வடிவம். பெண் ஆண் அழி என பெற்றியன் காண்க என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார். சிவபெருமான் ஆணாகவும் இருக்கிறார், பெண்ணாகவும் இருக்கார், இரண்டும் கலந்த அழி பெருமானாகவும் இருக்கிறார். இன்னைக்கும் நம்ம திருச்செங்கோடுக்கு போனோம்னா சுவாமி வந்து அர்த்தநாரீஸ்வரரா இருக்கிறார். சுவாமி வந்து அர்த்தநாரீஸ்வரரா இருக்கிறார். அப்பொழுது அந்த சிவனையும் சக்தியையும் ஒருபோதும் நம்மால் பிரிக்கவே முடியாது. அதைத்தான் நமக்கு படங்களின் வாயிலாக, திரைப்படங்களின் வாயிலாக திருவிளையாடல் படத்துல சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை என்றதெல்லாம் அதெல்லாம் ஒரு தத்துவம். இப்ப பாருங்க, இந்த பிரபஞ்சம், இந்த எல்லையற்ற பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துல ஒரு சின்ன கூறு தான் இந்த சூரிய மண்டலம். அதுல நவகிரகங்கள் இருக்கு. நாம அதுல ஒரு உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு துகள் கூட நாம இருக்க மாட்டோம். நாம எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அப்ப எண்ணிலடங்கா கணக்கிலடங்கா எல்லையற்று இருக்கக்கூடிய அந்த பிரம்மம், அந்த சிவபெருமான் வியாபித்திருக்கிறார். இப்ப இந்த அண்ட சராச்சரங்களும் அப்படியே இருந்ததுன்னா அதற்கு ஏதாவது பொருள் படுமா? பொருள் படுமா? இப்போ இந்த ஃபேன் இருக்குது, இந்த கரண்ட்னு ஒன்று சுவிட்சுன்னு ஒன்று போட்டாதான் கரண்ட் பாஞ்சு அந்த ஃபேனு வந்து சுத்துது. சுவிட்சு போட்டாதான் இந்த கரண்ட் வழியா போய் லைட்டுன்றது ஒன்று எரியுது, இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன். இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன்,
நாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சதை, நரம்பு, மஜ்ஜை, எலும்பு, தோல், ரோமங்கள், இன்னும் பல உறுப்புகள், இவைகளால் செய்யப்பட்ட ஒரு பிண்டம் தான். நம்ம இவைகளால் செய்யப்பட்ட ஒரு பிண்டம் தான். இந்த பிண்டத்துக்குள்ள உயிர் வரணும்ல, இந்த பிண்டம் இயங்கணும்ல. அந்த உயிர் என்பது எது? அந்த உயிர் என்பவள் தான் சக்தி. அந்த உயிர் என்பவள் தான் சக்தி. இப்ப அப்படியே பிரபஞ்சத்துல எல்லாமே அப்படியே அந்தரத்துல தொங்கிக்கிட்டே இருந்ததுன்னா இந்த பிரபஞ்சம் இயங்குமா? இந்த உலகம் இயங்குமா? யாராவது ஒருத்தர் இயக்கணும் இல்லையா? யாராவது ஒருத்தர் இயக்கணும். அப்போ அந்த சிவபெருமானினுடைய திருவருள் சக்தியே தேவியாக வடிவெடுக்கிறாள். அப்போ அம்பிகைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றமும் முடிவும் கிடையாது. அவள் சிவபெருமானோடு எப்பொழுதும் திருவருள் சக்தியாக, அதாவது பிரிக்கவே முடியாத சக்தியாக, சிவசக்தி வடிவமாக எப்பொழுதும் அந்த இறைவன் இருக்கிறார். நம்முடைய அருளாளர்கள் கூட பாடுறாங்க. இப்போ ஒரு அடியவர்களுக்கு வந்து சிவபெருமான் அருள் புரிகிறாரா? எப்படி தெரியுமா அருள் புரிவாரு? நீங்க நாயன்மார்களுடைய கதைகளை கூட எடுத்துக்கலாம். என்னைக்குமே சிவபெருமான் தனித்து வந்து அருள் புரிவதே கிடையாது. அவர் அருள் புரிகிறார் என்றால் அம்பிகையோடு வந்துத்தான் அருள் புரிவார். அந்த இடபாருடராக வந்துத்தான் அருள் புரிவார். அதனாலதான் பெரியவர்கள் என்னன்னு பாடினாங்கன்னா, அம்மையப்பரே எல்லா உலகிற்கும் அம்மையப்பர் என்று அறிக. இறைவனுடைய நாமம் பொருத்தமான நாமம் எதுவென்றால் அம்மையப்பன் தான். அம்மையப்பன் தான். அதைத்தான் நம்முடைய திருஞான சம்பந்த சுவாமிகளும் தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவெண்மதி சூடி என்று பாடுகிறார். பாருங்க, நம்முடைய 12 திருமுறைகள்ல ஞானசம்பந்த சுவாமிகளினுடைய அந்த பதிகம் தான் முதல் பதிகம். எத்தனையோ ஆயிரம் பாடல்கள் இருக்கு திருமுறையில. ஆனா முதல்ல பெரியவர்கள் எதை வைத்தாங்க தெரியுங்களா? தோடு உடைய செவியன். இப்ப பாருங்க, தோடு யார் அணிவது? பெண்கள் அணியக்கூடியது. இங்க வந்து வினைமுற்று பாத்தீங்கன்னா செவியன் சின்ன இன்னோட முடிச்சிருக்காங்க. அப்ப அது வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆண்பால் வினைமுற்று விகுதி. எப்படி ஒரு ஆண் தோடை அணிய முடியும்? அப்போ ஒரு தோடு அணிஞ்சிருக்கிறாருன்னா யார் அவரு? அம்மையப்பர். அம்மையப்பர். அப்போ சுவாமி வந்து அம்மையப்பனாக வந்து தானே அந்த குழந்தைக்கு வந்து ஞானப்பாலை கொடுத்தாரு. அந்த குழந்தைக்கு வந்து ஞானப்பாலை கொடுத்தார். அடியவள் கூட ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். செய்வதெல்லாம் நீ செய்து சிவனார்க்கு புகழ் சேர்க்கும் உன்னை போல பக்தினியும் இருப்பவளுண்டோ? இந்த அண்டத்திலே உன்னை வெல்லத்தான் எவரும் உண்டோ? அதை அறிந்திடத்தான் எவர்க்கு இனி வல்லமையுண்டோ? வல்லமையுண்டோ? சீர்காழியில் அழுத குழந்தை தவிக்கை போக்க ஞான பாலை கரந்தவளும் நீதானம்மா, சைவம் தழைத்திடவே ஞான சம்பந்தனை ஈந்தாயம்மா என்று அம்பிகையினுடைய ஒரு பெருமைகளை. இப்ப பாருங்க, அந்த பாலமுதை அந்த சீர்காழியிலே கொலுவிருக்கக்கூடிய அந்த அம்பிகை தான் என்ன பண்றா? அந்த அழுதக்கூடிய அந்த குழந்தைக்கு அந்த ஞானப்பாலை, அந்த சிவஞான பாலை குழைத்து ஊட்டுகிறாள். சிவஞான பாலை குழைத்து ஊட்டுகிறாள். அந்த 3 வயது குழந்தைங்க, 3 வயது குழந்தைங்களுக்கு ஆஇக்கு கூட வராது வாயில. ஆமாவா இல்லைங்களா? ஆனால் அந்த குழந்தை எதற்காக அழுதது என்றால் சைவம் தழைக்க அழைதது. சைவம் தழைக்க அழுதது. அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்காக இறைவன் என்ன பண்றாரு? உமாதேவி அனுப்புறார். அது வேற யாரும் இல்லை, சுவாமி தான். சுவாமி தான் உமாதேவி. சுவாமியினுடைய திருவருள் சக்தி தான் உமாதேவி. பெண்கள் என்றால் கருணைன்னு நம்ம சொல்றோம்ல, அந்த சுவாமியினுடைய அந்த திருவருள் தன்மை. அருள் என்றால் கருணை என்ற ஒரு பொருளும் உண்டு. அப்பொழுது அந்த தேவி வந்து கருணையாக வந்து அந்த குழந்தைக்கு வந்து சிவஞானத்தை குழைத்து அந்த பாலமுதை தருகிறாள். அதனால சைவம் தழைத்தது என்று அடியவள் எழுதிய பாடல். அப்போ சிவபெருமான் வேறல்ல, அம்பிகை வேறல்ல. சிவபெருமான் வேறல்ல, அம்பிகை வேறல்ல. ஆக இப்படியாக அந்த சிவபெருமானும் அம்பிகையும் சேர்ந்தே தான் வந்து அடியார்களுக்கு அருள் புரிகிறார்கள். அடியார்களுக்கு அருள் புரிகிறார்கள். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். நம்முடைய தமிழ் மரபுல, அதாவது தமிழ் குடி என்பது சாதாரண குடி கிடையாது.
இன்னைக்கு நேத்து ஒரு 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்த குடி மட்டும் கிடையாது. காலங்களே தெரியாத மூத்த குடி இது. நீங்க 2000 வருஷத்துக்கு முந்த குடின்னு சொல்ல முடியாது. 5000 வருஷத்துக்கு முந்தி இருந்த குடின்றது இதை சொல்ல முடியாது. ஏனென்றால் 5000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு இலக்கியங்கள் படைக்கப்பட்டு விட்டன. இன்னைக்கோ பல ஆலயங்கள் பார்த்தீங்கன்னா 2000 வருஷம் பழமையான ஆலயங்கள்லாம் இருக்குது. அப்போ தமிழினுடைய தொன்மையை பாருங்க, தமிழர்களுடைய தொன்மை பாருங்க, தமிழர்களுடைய தொன்மை. அப்பொழுது இந்த தேவி வழிபாடு என்பது ஆதி வழிபாடு. தேவி வழிபாடு என்பது ஆதி வழிபாடு. தமிழர்கள்ல நம்ம 5 நிலங்களை வகுத்தார்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று. இப்படியாக 5 திணைகளுக்கும் 5 தெய்வங்களை வைத்தார்கள் பெரியவர்கள். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா நம்ம அந்த பராசக்தி என சொல்லக்கூடிய அந்த அன்னையை நாம் பல்வேறு நாமங்களில் பல்வேறு ரூபங்களில் நாம வழிபட்டிருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கற்பகாம்பாள் சொல்றோம், திரிபுர சுந்தரி என்று சொல்றோம், காஞ்சி காமாட்சின்னு சொல்றோம், மதுரை மீனாட்சின்னு சொல்றோம், பட்டீஸ்வரம் துர்கை என்று சொல்றோம், சமயபுரத்து மகமாயின்னு சொல்றோம், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி என்று சொல்றோம், கன்னியாகுமரி என்று சொல்றோம், சோட்டானிக்கரை பகவதி என்று சொல்றோம், காஷ்மீரத்துல வைஷ்ணவின்னு சொல்றோம், துலஜா தேவின்னு சொல்றோம், விந்தியாச்சல தேவின்னு சொல்றோம், காமாக்கியா தேவின்னு சொல்றோம், காத்தியாயனின்னு சொல்றோம், பச்சையம்மன் சொல்றோம். இத்தனை நாமங்களும் அவள் ஒருவளையே சேருகின்றது. இத்தனை நாமங்களும் அந்த ஒரே ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய அந்த தேவியை. சக்திகளிலேயே பலவிதமாகிய சக்திகள் இருக்கின்றன. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி என்று. இந்த 3 சக்திகளுக்கும் மேலான சக்தி ஒன்று உண்டு. அதனால்தான் பெரியவர்கள் அந்த சக்தியை பராசக்தி, என்னது பராசக்தி, அந்த பராசக்திக்கு நாம நன்றி சொல்லணும். அந்த பராசக்திக்கு நாம நன்றி சொல்லணும். அதனால நம்முடைய பெரியவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த தாய் தெய்வத்திற்கு அந்த கருணையே வடிவமாக. இப்ப நம்ம வீட்டில் கூட அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க. அப்பா எப்பவுமே கொஞ்சம் ஒரு நெருங்க முடியாத இடத்துல தான் இருப்பார். அப்பா கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கறதுக்கு நம்ம பயப்படுவோம். அப்பா கொஞ்சம் கண்டிப்போடு தான் இருப்பார், சிரிக்க மாட்டார். ஒரு சில வீட்டிலலாம் ரொம்ப கண்டிப்போடு இருப்பார், போட்டு விளாசுவார். ஆனால் நம்ம சிவபெருமான் அப்படி கிடையாது. ஆனால் சிவம் என்பது அது எட்டாக்கனி. அந்த எட்டாக்கனியை எட்ட வைப்பவள் இவள் தான். அந்த எட்டாக்கனியை இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா வீட்டில், அப்பா நான் டூருக்கு போகிறேன், அதுக்கு காசு வேணும் அப்படின்னு அப்பா கிட்ட போய் கேட்டால் உடனே அப்பா என்ன சொல்லுவார், செலவுக்கு பைசா இல்லை அப்படின்னு. இதுவே அம்மா மூலமாக சொல்லி அங்கே போகும்பொழுது அம்மா கொஞ்சம் 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா போடுவா. எங்க எல்லா குழந்தைங்களும் போகும்போது நம்ம குழந்தை மட்டும் வீட்டில் இருந்தால் எப்படிங்க, 4 பேர் என்னங்க நினைப்பாங்க. நினச்சி பாருங்க, அந்த உணர்வை நீங்கள் நினச்சி பாருங்க. அப்பொழுது ஒரு தாய் என்பவள் கருணை குணம் படைத்தவள். தாய் என்பவள் கருணை குணம் படைத்தவள். இப்போ நம்ம கீழே கூட விழுந்துடுறோங்க, விழுந்த உடனே நம்ம என்ன கூப்பிடுறோம், அம்மான் தான் கூப்பிடுறோம், அம்மான் தான் கூப்பிடுறோம். அப்பான்னு வர்றதில்லை, அம்மான் தான் முதல்ல வருது. இந்த குழந்தை கருத்தெறிந்த நாள், அதாவது அதுக்கு கருத்து தெரிந்த நாள்னு கூட சொல்ல முடியாது. அதற்கு முன்பே குழந்தைகள் கூட அம்மான் தான் கூப்பிட ஆரம்பிக்குது. அழும் பொழுது கூட மா மா மான்னு கத்தம் இல்லைங்களா? அப்ப பாருங்க, அந்த தேவி மா 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 என்றால் உமா 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 தேவி அம்மையே என்று தான் வருகின்றது. அப்ப பாருங்க, அந்த அம்பிகை கருணையே வடிவமானவள். அம்பிகை கருணையே வடிவமானவள். எவ்வளோ அருளாளர்களுடைய வாழ்க்கையில அவள் நிகழ்த்திய அற்புதங்கள் எண்ணிலடங்காத அற்புதங்கள், எண்ணிலடங்காத அற்புதங்கள். இன்னைக்கு அவளை மாரின்னு சொல்றோம், அவளை மகமாயின்னு சொல்றோம், அவளை அம்பிகைன்னு சொல்றோம். இன்னும் என்னென்ன நாமங்கள்லாம் அவளை நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி நாம சைவம் வைணவம் என்பது, சைவம் என்பது சிவத்தை குறிக்கக்கூடிய ஒரு மார்க்கம், அதாவது சிவபெருமானை பெரு தெய்வமாக கொண்ட மார்க்கம். வைஷ்ணவம் என்பது, வைணவம் என்பது மகாவிஷ்ணுவை பெரு தெய்வமாக தலைமை தெய்வமாக கொண்ட மார்க்கம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா சாக்தம் என்பது சக்தியை, அந்த பராசக்தியை தலைமை தெய்வமாக, அதை நாம் ஸ்ரீவித்யை என்றும் சொல்லலாம். அதை நாம் ஸ்ரீவித்யை என்று சொல்லலாம். ஸ்ரீவித்யை என்பது ஒரு கடல். அந்த ஆதி பராசக்தியாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை
லலிதா மகா திரிபுர சுந்தரியாக, என்னது லலிதா மகா திரிபுர சுந்தரியாக அவளை நாம் வழிபடுகிறோம். சரி, நீங்க கேட்கலாம், ஏன் அம்மனை வழிபடணும், ஏன் அம்பாளை வழிபடணும்? அம்பாளுக்கு ஆடி மாசமான கூழ் ஊத்துறோம், கும்பப்படையல் போடுறோம், அருள் வந்து ஆடுறோம், ஆர்ப்பாட்டமா எல்லாத்தையும் செய்யறோம், பால் குடம் எடுக்கிறோம், தீச்சட்டி எடுக்கிறோம். இதெல்லாம் நம்மளுடைய நம்பிக்கை சார்ந்தது, உணர்வை சார்ந்தது. இதெல்லாம் உணர்வு. எப்படின்னா, ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும். அவ யார்கிட்ட போய் கேட்பா? அவள் வழிபடக்கூடிய தேவி கிட்ட தான் போய் கேட்பா. அந்த ஊர் எல்லையில ஒருத்தி உட்கார்ந்துகிட்டு இருப்பா. கங்கை அம்மனோ, முத்தி மாரியம்மனோ, முத்தாரம்மனோ, அங்காள பரமேஸ்வரி, யாரோ ஒருத்தர்கிட்ட போய் கேட்டு அழுவா. துலுக்கானத்தம்மனோ. அந்த குழந்தைக்கு சரியாயிடுது. அம்மா, என் பிள்ளைக்கு இந்த நோய் சரியாயிடுச்சுன்னா நான் உனக்கு பால் குடம் எடுக்கிறேன், அழகு குத்துறேன். ஏதோ ஒரு வேண்டுதல் மூலமா அவர்களுடைய நன்றி கடனை செலுத்துவதுதான். ஆனா இன்னைக்கு அதை என்னென்னவோ சொல்றாங்க. ஆனால் இதெல்லாம் உணர்வு சார்ந்த விஷயம். இவைகளெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு இந்த சமுதாயமே கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு பந்தம், பாசம், அந்த பிணைப்புலாம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துப்போம். இப்ப நமக்கு நெருக்கமானவர்களுக்கு யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம முதல்ல யார்கிட்ட போய் கேட்கிறோம்? தெய்வத்துக்கிட்ட தான் போய் கேட்கிறோம். அதிலும் குறிப்பாக அம்மன் கிட்ட தான், தாய் கிட்ட தான் போய் கேட்போம். இதெல்லாம் உணர்வு சார்ந்த விஷயம். இதுல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அதை பற்றி நான் எதுவும் சொல்ல வரல. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய வழிபாடுகள் எல்லாமே உணர்வுகள் சார்ந்த விஷயம். அதுதான் இன்னைக்கு இந்த சமுதாயத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குது. கிராமப்புறங்கள்ல இருந்து தானே நகரம் வந்தது, கிராமப்புறங்கள்ல இருந்து தானே நாகரீகமே வளர்ந்தது. இன்னைக்கு நாம நகரத்துக்கு வந்துட்டு கிராமப்புறத்தை பார்த்து இது அநாகரிகம்னு சொல்லுவதில் எந்த ஒரு, ஆனால் யாருக்கும் தீங்கில்லாமல் நாம் செய்வது என்பதுதான் நம்முடைய பொறுப்பு. அந்த பொறுப்புணர்வுல நாம என்னைக்குமே இருக்கணும். எந்த உயிர்களையும் நாம வதைக்கக்கூடாது. வள்ளலார் சொன்னது போல எந்த உயிர்களையும் நாம் கொல்லக்கூடாது. அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலிருந்து நாம வாழ்ந்தோம்னா அது வந்து நமக்கு வந்து நன்மையை பயக்கும். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்படியாக நாம அன்னையை வந்து பலவிதமாக நாம வழிபட்டிருக்கோம். சரி, அன்னை பராசக்தியின் அற்புதங்களும் மகிமைகளும் என்ற அந்த தலைப்பு தான் இன்னைக்கான தலைப்பு. அவள் என்ன அற்புதங்களை செய்தாள்? அன்றாடம் பார்த்தீங்கன்னா எல்லாரோட வாழ்க்கையிலையும் அவள் நிறைய அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாள். அது உணர்பவர்களுக்கு அற்புதம், அது வாழ்க்கையில இன்னொரு ஒரு சம்பவம்னு நினைச்சிட்டு போறவங்களுக்கு அது வந்து ஒரு சம்பவம் தான். சரி, நாம கந்தக்கோட்டத்துல இருக்கிறோம். கந்தக்கோட்டம் என்று சொன்னாலே நமக்கு என்ன நினைவுக்கு வரும்? வள்ளலார் பெருமான் தான் நமக்கு நினைவுக்கு வருவார். வள்ளலார் பெருமான் பெரிய ஞானி, பெரிய ஞானி, பெரிய சித்த புருஷர், பெரிய சித்த மருத்துவர் என்றெல்லாம் நாம் சொல்லலாம். ஆனால் வள்ளலார் பெருமான் அம்பிகையின் மீது வைத்த அந்த பற்று இருக்கு பாருங்க, அது பெரும் பற்று. ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு இந்த தமிழ் சமுதாயத்திற்கு கிடைத்த ஒரு அரிதான ஒரு பொக்கிஷம் எது தெரியுங்களா? வடி உடை மாணிக்க மாலை. வள்ளலாரினுடைய படைப்புகள்ல பார்த்தீங்கன்னா நிறைய முருகப்பெருமான் மீது இருக்கும், அதை காட்டில சிவபெருமானின் மீது நிறைய படைப்புகள் இருக்கும். ஆனால் சரஸ்வதி தேவி மீது எழுதியிருக்கிறாரு, லக்குமி தேவி மீது எழுதியிருக்கிறாரு, பாடல்களை புனைந்திருக்கிறாரு, நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறாரு. அதை நாம் திருவருட்பா என்று நாம சொல்றோம். இந்த வடிவுடை மாணிக்க மாலைக்கு வந்து ஒரு தனி சிறப்பு உண்டு. அந்த வடிவுடை மாணிக்கமே, வடிவுடை மாணிக்கமே, வடிவுடை மாணிக்கமே என்று பாடியிருப்பார். அங்க இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமானுக்கு கூட பேர் மாணிக்க தியாகர் தான். திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமானுக்கு பெயர் மாணிக்க தியாகர். அப்ப இந்த வடிவுடை மாணிக்கமே பாடுறாருன்னா ஏதோ ஒரு பின்புலன் இருக்கு. அது என்ன பின்புலன் பாருங்க. அடியார்கள் என்று எடுத்துக்கொண்டால் சிவம்தான் பெரியது, சக்தியை நாங்க வழிபட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பெரியவர்கள் எதற்காக ஒரு ஆலயத்துல சுவாமியையும் அம்பாளையும் வச்சிருக்கிறாங்கன்னா இதுதான் ஒரு முறை. தேவியை வழிபட்ட பிறகுதான் பெருமானை சென்று வழிபட வேண்டும். இதுதான் நம்ம பெரியவர்கள் வகுத்திருக்கிறாங்க. இப்படியாக வள்ளலார் பெருமான் வாழ்ந்த காலத்துல அவர் இரவு தோறும் அந்த அர்த்தஜாம பூஜை என சொல்லக்கூடிய அந்த வேலையில திருவொற்றியூர்ல வந்து இறைவனை தரிசிப்பது என்பது வழக்கம். நம்ம திருவொற்றியூர் தியாகர் மீது பவனி பாடியிருக்கிறார்.
சீரார் வளம் சேர் ஒற்றினக தியாக பெருமான் பவனி தனை. இன்றும் பௌர்ணமி தோறும் தியாகர் பவனி வருவதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்போ வள்ளலார் காலத்திலேயே அதெல்லாம் சுவாமி பார்த்து அதெல்லாம் பவனியாக பாடி இருக்கிறார். ஒரு முறை அப்படித்தான் அர்த்தஜாம பூஜைகளை எல்லாம் முடித்துவிட்டு இரவு கொஞ்சம் தாமதமாக வீட்டுக்கு வர இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 7 கிணறு பகுதி வீராசாமி தெரு, 7 கிணறு பகுதி வீராசாமி தெரு. அப்ப பாருங்க, அந்நியார் இந்த மைத்திரனாக இருக்கக்கூடிய, அதாவது அந்நியார் தாய் போல, வள்ளலாரினுடைய அந்நியார் வள்ளலார் பெருமானுக்கு தாய் போல. குழந்தை வந்துட்டு இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வாயில் கதவை சாத்தி விட்டார்கள். ஆனால் வள்ளலார் பெருமானோ நடந்தே திருவொற்றியூருக்கு போவாராம், நடந்தே வருவாராம். இப்படியாக அவர் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா கால தாமதமாக வருகிறார். வீட்டினுடைய கதவு அடைக்கப்பட்டு விட்டது. சுவாமிகள் எதுவும் சாப்பிடல. அந்த குழந்தை பசியோட அந்த திண்ணையில படுத்துருச்சு. அந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த பராசக்தி திரிபுர சுந்தரி, அந்த வடிவாம்பிகை பொறுத்திருப்பாள? ஐயோ, நம்ம குழந்தை நம்மளை தரிசித்துட்டு போச்சு. இந்த குழந்தை தினந்தோறும் நம்மளை பாடுது, தினந்தோறும் நம்ம சுவாமியை பாடுது. இந்த குழந்தைய நான் பசியோடு நான் இருக்க விடுவேனா அப்படின்னு சொல்லி அந்த தாய் தன்னுடைய அந்நியாரினுடைய வடிவிலேயே அந்த வடிவாம்பிகைன்னு பெயர் வைத்தவர் யார் தெரியுங்களா? திருநாவுக்கரசர் தான். அந்த தலத்தோட நாயகி பெயர் திரிபுர சுந்தரி. அந்த தலத்தினுடைய நாயகி பெயர் திரிபுர சுந்தரி. அப்பொழுது அந்நியாரினுடைய அந்த வடிவத்திலேயே அந்த குழந்தை அந்த தாய் அந்த குழந்தைக்கு பாலன்னத்தை கொடுக்கிறாள். எனது பாலன்னத்தை கொடுக்கிறாள். அப்போ இந்த செய்திகளை எல்லாம் வள்ளலார் பெருமான் பதிவு செய்திருக்கிறார். பால் அடிசில், அந்த பால் அன்னத்தை எனக்கு அவள் கொடுத்தாள் என்கின்ற அந்த செய்தியை திருவருட்பால அவர் பாடி இருக்கிறார். மறுநாள் காலையில அந்த சிந்தி இருக்கக்கூடிய அந்த உணவுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்நியார் கேட்கிறாள், அப்பா ராமலிங்கம், யார் உனக்கு சாப்பாடு கொடுத்தது? நீ வருவதற்கு முன்னாடியே நான் கதவை அடைச்சிட்டு நீ வந்திருப்பல்லன்னு நான் நினைச்சேன். நீ ஏன் இங்க வாசல்ல படுத்துக்கிட்டு இருக்க, திண்ணையில படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அம்மா நேற்று இரவு கொஞ்சம் தாமதமா வந்தேன், வீட்டினுடைய கதவு அடைக்கப்பட்டிருந்தது, அதனால நான் அங்கேயே படுத்து உறங்கிட்டேன். ஆனா நீங்க தானே எனக்கு ராத்திரியில உணவு கொடுத்தீங்க அப்படின்னு அண்ணியை பார்த்து கேட்கிறாரு. என்னது, நான் கொடுத்தனா அப்படின்னு அண்ணியாருக்கு ஒரு அதிர்ச்சி. அப்பொழுதுதான் உணர்கிறார்கள் வந்தது யார் என்றால் அந்த அகில லோகங்களுக்கும் படியளக்கக்கூடிய அந்த அம்பிகை, அந்த மாதா, அந்த கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த வடிவுடை மங்கை, அந்த வடிவாம்பிகை. இன்னைக்கும் நீங்க வடிவாம்பிகையை போய் பார்க்கணும். இந்த ஒரு 16 வயசு பொண்ணு நின்றுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அதுபோல ஒரு அம்பிகையினுடைய திருமேனி வேற எந்த ஆலயத்திலையும் பார்க்க முடியாது. வடிவுடை அம்மனை போன்ற அந்த திருமேனியை வேற எங்குமே பார்க்க முடியாதுங்க. அவ்வளவு ஒரு நளினம், அந்த சிலை ரூபத்திலேயே அப்படி ஒரு நளினம், அப்படி ஒரு தேஜோமயமாக, அப்படியே அந்த அம்மா, அவளுக்கு வயசுலாம் கிடையாது, அவள் பாலையாகவும் இருப்பாள், அவள் விருதையாகவும் இருப்பாள். விருதை என்றால் முதியவள் என்று, பழமையானவள் என்று பொருள். பழமலைநாதர்னு சொல்றோம் பாத்தீங்களா? விருதாச்சலத்துல இறைவன் பெயர் பழமலைநாதர், அம்பாள் பெயர் விருதாம்பாள். பழமையான நாயகி. அவங்களுக்கெல்லாம் வயசு நாம சொல்ல முடியாது, ஆனால் அவள் என்றும் குமாரி. அம்பாளுக்கு ஒரு பெயர் குமாரி என்கின்ற ஒரு பெயர் உண்டு. கன்னியாகுமரி, கன்னியாகுமாரி, அருள் காந்திமதி, மீனாட்சி, கருணை பர்வதவர்தினி, கமலை பராசக்தி, திரிபுர சுந்தரி, காழி, உமை, பிரமவித்தை, தன்னிகரில்லா ஞான அபய வரதாம்பிகையாய் தையல் அபிராமி மங்கை தந்த அறம் வளர்த்தவள் தன்னருள் செய் காமாட்சி, இங்கு எண்ணெய்யாள் கௌரி, ஜுவாலாமுகி, உண்ணாமுலை, இலங்கு நீலாயதாட்சி, எழு பிரமராம்பிகை, இலங்கு பார்வதி, ஆதி எண்ணில்லா நாமரூப அன்னையாய் காசி முதலாகிய தலத்து விளையாடும் விசாலாட்சியாம்
அண்டகோடிகள் பணி அகண்ட பூரணி என்னும் அன்னபூரணி என்னையே. விசாலாட்சி பதி. அவள் ஒரு தாய் தான், ஆனா அவளுக்கு எத்தனை நாமங்கள் பாருங்க. ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தெல்லேனம் கொட்டாமோ என்று நம்முடைய மாணிக்க வாசகர் திரு தெல்லேனத்துல பாடுறார். அப்ப அப்பேற்பட்ட அந்த அம்பிகை, அந்த வடிவாம்பிகை வள்ளலாருக்கு பாலன்னத்தை ஈந்தாள் என்பது இது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கலைங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். நீங்க கேட்கலாம், இப்போ அப்போது மட்டும்தான் இந்த அற்புதங்கள்லாம் நடக்குமா, இப்பெல்லாம் இந்த அற்புதம்லாம் நடக்காதா அப்படி நீங்க கேட்கலாம். அற்புதங்கள் நடத்துவதற்கு காலங்கள் ஒரு தடையே கிடையாது. காலங்கள் ஒரு தடையே கிடையாது. தண்ணி அற்புதங்கள் எந்த காலத்திலும் நிகழும். அற்புதங்கள் எந்த காலத்திலும் நிகழும். சரி, நீங்க கேட்கலாம், அப்படி ஏதாவது ஒரு அற்புதம் உங்களுக்கு நடந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்பதான் நாங்க நம்புவோம், இல்லைன்னா நாங்க நம்ப மாட்டோம்ட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க. அடியவளும் அடியவளுடைய நண்பரும் ஒன்றும் இல்லை, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நாங்கள் என்ன பண்ணோம், திருவண்ணாமலைக்கு வண்டிலேயே போகிறோம். அண்ணாமலையாரை பார்க்கறதுக்கு வண்டியில் போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள், ரமண மகரிஷி, ஸ்கந்தாசிரமம், இதெல்லாம் பார்க்கறதுக்கு நாங்கள் வண்டிலேயே போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்தவாசியை தாண்டி சேத்பட்டு வரும். சேத்துப்பட்டுன்னு ஒரு ஊர். நாங்கள் வந்தவாசியை தாண்டுறோம், வந்தவாசிக்கு வந்துட்டோம். அங்கே ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோயில் இருக்குது. அங்கே சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு உட்காரோம். சரியான மழை. அந்த மழை இப்போ விடும் அப்போ விடும், இப்போ விடும் அப்போ விடும்னு பார்த்தா அந்த மழை விடுற மாதிரியே தெரியல. நாங்களும் திருவண்ணாமலைக்கு நைட்டுக்குள்ளே போய் சேர்ந்துடணுன்ற ஒரு முடிவு. ஒரு 6:30 மணி 7 மணிக்கு தொடர்ந்த அந்த மழை விடவே இல்லைங்க. சரி, லைட்டாக அப்புறம் கொஞ்சம் விட்டு தூறல் போட்டுக்கிட்டே இருந்தது. சரி, இது தூறல் தானே போடுது, அப்படியே கொஞ்சம் வேகமாக வண்டியை ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் போய்கிட்டே இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துலலாம் கொஞ்சம் காற்றடிச்சு மழை அடித்தாலே என்ன பண்ணிவிடுவாங்க, கரண்ட்டை ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஒரு 7:30 மணி 8 மணி வாக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாங்கள் போய் சாப்பிடணும். வேறு ஒரு 8 மணி 8:30க்கெலாம் நமக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். நாங்கள் போய்கிட்டே இருக்கிறோம். ஒரே இருட்டாக இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பிடிச்சிக்கிச்சு. என்னடா இது, இந்த ராத்திரியில் இந்த இருட்டு வேலையில் கரண்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை, எங்கே போய் ஒதுங்கிறதுன்னு பார்த்தா நாங்கள் போய் ஒரு இடத்துல ஒதுங்குறோம். அங்கே ஒரு நபர் நின்றுக்கிட்டு இருந்தார். இருட்டில் ஒன்றுமே தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா அது என்னென்னா யாகசாலை. எதிர்க்க பார்த்தீங்கன்னா உள்ள விளக்க மட்டும் ஏற்றிக்கிட்டு ஒரு 4-5 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இருட்டில் ஒன்றுமே தெரியல. பார்த்தா அது ஒரு அம்மன் கோயில், கங்கை அம்மன் கோயில். சரின்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், மழைக்கு சரி அந்த கோயிலுக்குள்ளே போய் ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்குள்ளே போனால் மறுநாள் அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகமா. சரி, இதில் என்னங்க அதிசயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் வண்டியில் போகிறோம், மழை, கரண்ட் இல்லை, கிராமம், எந்த இடத்துல ஹோட்டல் இருக்கும் எது இருக்குன்னு தெரியாது. அங்கே நாங்கள் உள்ளே போய் கொஞ்ச நேரம் உட்காரன்னு சொல்கிறோம். அங்கேருந்து ஒரு அம்மா கேட்குறாங்க, சாப்பிட்டீங்களாம்மா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, நாங்கள் இன்னும் சாப்பிடல. எங்ககிட்ட 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சாப்பாடு இருக்குது, நீங்கள் சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டிலேயே எங்களுக்கு தலைவாழை இலை போட்டு அங்கேருந்து அம்மையார் பார்த்தீங்கன்னா சாதம், குழம்பு, பொரியல் இது எல்லாத்தையும் வைக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு சொந்தக்காரங்க ஒருத்தங்க செஞ்சு கொடுத்தாங்க, ஆனால் நாங்கள் 2 பேர் சாப்பிட முடியாது. இந்த சாப்பாடு நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம், ஆனால் நாங்கள் எல்லாரும் ஹோட்டலில் சாப்பிட்டோம். இந்த சாப்பாடை திருப்பி அவங்களுக்கே கொடுத்து விட்டோம்னா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்களேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அம்மாவே ஒரு 2 பேரை கூட்டின்னு விட்டுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்க, இன்னைக்கு நாம இந்த இடத்துல இந்த கோயில்ல அந்த கங்கை அம்மனுடைய ஆலயத்துல உட்கார்ந்து சாப்பிட போறோன்றது அவள் எங்கேயோ எழுதி வச்சிருக்கிறா. நீங்க வண்டியில வருவீங்க, களைப்போட வருவீங்க, மழை பெய்யும், கரண்ட் இருக்காது, நீ இங்கதான் ஒதுங்குவ, என்னுடைய ஆலயத்துலதான் ஒதுங்குவ, நீங்க 2 பேர் தான் வரீங்க, உங்களுக்கான சாப்பாடை நான் ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிறேன்னு சொல்லி அந்த ராத்திரியில அவ்வளோ அன்போடு அந்த சாப்பாடை பரிமாறி எங்களோட சாப்பிட வச்சு அதுல அவங்க சந்தோஷம் அடைஞ்சு பிறகு அந்த அம்பாள் இருக்கக்கூடிய அந்த கருவறைக்கு அழைத்து சென்று காட்டினாங்க. இதை விட என்ன அற்புதம் வேணும்? கண்கூட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம். அந்த பசியில நம்ம பசியோட போகும் பொழுது நாம கூட சிவபெருமான் பார்த்தீங்கன்னா
பொதிமூட்டைய உணவை வந்து பொதிமூட்டையாக சுமந்து வந்து திருப்பைஞ்சியில நாவுக்கரசருக்கு கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். அந்த செய்திகளை எல்லாம் புராணங்களின் வழியாக நம்ம பார்க்கிறோம். இதோ நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கச்சூர்ல சிவபெருமான் பெயர் சோறு இறந்து ஈஸ்வரர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வராரு, பசியோட வராரு. வீடு வீடா போய் சிவபெருமான் சோற்றினை இறந்து யாசித்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கொடுக்கிறாருன்றத செய்தியை பார்க்கிறோம். பாருங்க, மணி கூட அடிக்குது இல்லைங்களா? அப்போ அற்புதம் நிகழ வேண்டும் என்றால் தக்க தருணத்தில் அந்த சக்தி அவ எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நமக்கான அருளை அவள் நிச்சயம் வழங்குவாள். நமக்கான அருளை அவள் நிச்சயம் வழங்குவாள். ஆக இப்படியாக வள்ளலாருக்கு எப்படி அந்த தேவி அனுகிரகம் செய்தாள் என்பதை நாம் பார்த்தோம். அதே போல நம்முடைய திருக்கடையூர்ல அபிராமி அம்மை, திருக்கடையூர்ல அபிராமி அம்மை, தை மாசம் வரக்கூடிய அந்த அமாவாசை தினம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு நாள். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தை அமாவாசையை வந்து அந்த அபிராமி செய்த அற்புதத்தை நிறைய பேருக்கு அது தெரியல. அப்ப இந்த தை அமாவாசை அப்போதான் அந்த தேவி வந்து அபிராம பட்டர்னு என்ன சொல்லக்கூடிய அந்த பட்டருக்கு அனுகிரகம் செய்த அந்த நாள். அதாவதுங்க, அந்த நாம ஓரிரை கொள்கைன்னு ஒன்று இருக்கு. நாம எந்த தெய்வத்தை வந்து நாம வழிபடும் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த தெய்வத்தையே உறுதியாக ஒன்றை பிடி உறுதியாக பிடி, ஒன்றை பிடி உறுதியாக பிடி. அதாவது முப்பொழுதும் அந்த இறைவனுடைய கற்பனையிலேயே. இப்போ எனக்கு அம்பாளை பிடிக்குதுன்னா நான் அதுலேயே ஊறி இருந்தால்தான் அந்த அம்பாள் என்கிட்ட பேசுவா. அதற்கு பெயர் தான் உபாசனை என்று பெயர். உபாசனை என்பதற்கு மந்திரங்களின் மூலமாக நாம் இறைவனை உபாசனை செய்வது என்பது ஒரு மார்க்கமாக இருந்தாலும், சதா சர்வ காலமும் அந்த தெய்வத்தையே நாம நினைத்து வாழறோம் பார்த்தீங்களா, அதுவே ஒரு விதமான மானசீக உபாசனை தான் பெயர். இப்போ எனக்கு மந்திரங்கள்லாம் சொல்ல தெரியலங்க, எனக்கு மந்திரங்கள்லாம் சொல்ல தெரியல. ஆனால் எனக்கு நான் வழிபடக்கூடிய அந்த இறைவனின் மீது எனக்கு பெரும் காதல். நான் எல்லாவற்றிலையும் அவனை நான் இணைச்சு கொண்டே இருப்பேன். அந்த முருகப்பெருமானை நான் இணைத்து கொண்டே இருப்பேன். அந்த சிவபெருமானை நான் இணைத்து கொண்டே இருப்பேன். எது செய்தாலும் அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் செய்வேன். அப்படி இருக்க பட்சத்தில் நான் ஒரு அம்பாளனுடைய பக்தை என்றால் நான் முப்பொழுதும் அவளினுடைய கற்பனையிலேயே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தெய்வத்தினுடைய குரல் நம்மால் கேட்க முடியும். தெய்வத்தினுடைய குரல் நம்மால் கேட்க முடியும். ஏனென்றால் ஆதி அந்தமற்ற அருட்பெரும் ஜோதி. என்னது? ஆதி அந்தமற்ற அருட்பெரும் ஜோதி அந்த தேவி. இப்போ அவளை நாம உபாசனை பண்ணணும்னா அவளுடைய குரலை நாம் கேட்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எவ்வளவு பெரிய ஞானிங்க, எவ்வளவு பெரிய ஞானி. அவ்வளவு எளிதில அந்த தட்சிணேஸ்வரம் பவதாரிணி அவருக்கு காட்சி கொடுத்தாளா? இல்லை. அவர் அந்த தட்சிணேஸ்வர காளி கோவில்ல அவர் வந்து பூஜை செய்பவர். பவதாரிணிக்கு பூஜை, அந்த அம்பாள் பேரே பவதாரிணி. அம்மா, நீ வரவில்லை என்றால் நான் என்னுடைய உயிரை நான் மாய்த்துக் கொள்வேன் என்கிறார். அவள் எங்க இருந்தாலும் அவள் தாய்தான். அவள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அவள் தாய்தான். அவள் மாரியாக இருந்தாலும் சரி, அவள் மகமாயியாக இருந்தாலும் சரி, அவள் அம்பிகையாக இருந்தாலும் சரி, அவள் கருணாம்பிகையாக இருந்தாலும் சரி, அவள் பவதாரணியாக இருந்தாலும் சரி, காளியாக இருந்தாலும் சரி, அவள் தாய் தான். தாய் சும்மா இருப்பாளா? தன்னுடைய குழந்தை, தன்னுடைய பக்தன் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளப் போகிறான், தன்னுடைய பிரசன்னம் இல்லை என்றால் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளப் போகிறான் என்றால் எப்படி அந்த தேவி சும்மா இருப்பா? பிரசன்னமாயிட்டா. அந்த பவதாரிணி தேவி பிரசன்னமாகிட்டா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்க்கிறாரு, கோடி சூரியனினுடைய பிரகாசம். இன்னைக்கு எல்லாரும் கேட்கிறாங்க, ஒரு சில பேர், எங்க நீங்க சொல்ற தெய்வத்தை எங்களால கண்ணில் காட்ட முடியுமா? அப்பேற்பட்ட ஞானிகளுக்குமே எட்டாத பரம்பொருள். ஞானியர்கள்லாம் யுக யுகமா தவம் பண்ணி அவங்க மேல புத்தே உருவாயிடுங்க, மரங்களே உருவாயிடும். ஜம்பு மகரிஷி மேல நாவல் மரம் உருவாச்சு திருவானைக்காவல்ல. அந்த அளவுக்கு தபஸ்விகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு கூட இறைவன் அவ்வளவு எளிதில் எல்லாம் காட்சி தரல. நாம கூப்பிட்டா உடனே வந்துருவாங்களா? நீ காட்டுன்னு சொன்னா நம்ம காட்டிட முடியுமா? முடியாது. ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சரே அவ்வளோ பெரிய ஞானி, அவர் பிறப்பாலேயே ஒரு ஞானி. அவர் கெஞ்சுகிறார், அம்மா உன்னை நான் காண வேண்டும், நீ எனக்காக வரமாட்டாயா? அவள் பிரசன்னமானாலே.
அந்த சூரிய கோடி பிரகாசம். காளி என்றால் கருமை நிறத்தவள் என்று பொருள். என்னது? கருமை நிறத்தவள் என்று பொருள். பத்ரகாளி என்றால் மங்களத்தை அருளக்கூடிய கருமை நிறத்தவள் என்றுதான் பொருள். அவங்களுக்கு நாம வெவ்வேறு வடிவங்களை கொடுத்து பயமுறுத்துற மாதிரி பண்ணிட்டோம். அவள் காலத்திற்கான தெய்வம், ஊழி காலத்து தெய்வம் அந்த அம்பிகை. அப்பொழுது அந்த தேவியை பார்க்கிறார். அவளுடைய மேனி என்னவோ கருப்பு தான், ஆனா அவளுடைய அந்த முக மண்டலம் இருக்கு பாருங்க, தேஜோமயமாக இருக்குதான். சூரிய கோடி பிரகாசம். அப்படியே விழுந்துடுறாரு. பல காலங்கள் அவர் எழுந்துக்கவே இல்லையா. அவ்வளவு ஒரு தேஜோமயமாகிய ஒரு வடிவம் அம்பிகையினுடைய வடிவம். அது நம்மை போல் இருக்கக்கூடிய, நான் என்னை சொல்லுகிறேன், இங்க எத்தனை ஞானியர்கள் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, நம்மை போல் இருக்கக்கூடிய ஊனக்கண்களுக்கு அவள் அகப்பட மாட்டாள். ஞானக்கண்களுக்கு மட்டும்தான் அகப்படுவாள். இப்படியாக அந்த அம்பிகையின் மீதே பித்தாக இருந்தவர் தான் நாம இன்னைக்கு அபிராம பட்டர்னு என்ன சொல்லக்கூடிய சுப்பிரமணிய பட்டர். அந்த அபிராம பட்டர் அவர் பார்த்தீங்கன்னா அம்பாளையே உபாசனை செய்து ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நிலையாக மாறி விடுவார்கள். நாம் என்ன சொல்லுவோம்? புத்தி கலங்கிடுச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் எப்பவுமே சித்தர்கள் ஒரு சித்தம் கலங்கியது போல் நம் கண்ணுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் எல்லாம் சித்தம் தெளிந்தவர்கள். அவர்கள் நம்மை பார்த்து சிரிப்பார்கள். ஐயோ, இந்த மானிட பிறவிகள் இன்னும் இந்த சம்சார சாகரத்தில் இருந்து உழன்று கொண்டிருக்கின்றனவே, நாம பார்த்தியா இந்த சம்சார சாகரத்திலிருந்தெல்லாம் விலகி நாம ஞான சாகரத்தில் திளைத்து கொண்டிருக்கின்றோம் என்று அந்த சித்தர்கள், பித்தர்கள் போல் இருக்கக்கூடிய சித்தர்கள் நம்மை பார்த்து சிரிப்பார்கள். பித்தர்கள் போல் இருக்கக்கூடிய சித்தர்கள் நம்மை பார்த்து சிரிப்பார்கள். ஆனால் நாம என்ன நினைச்சுப்போம்? அவர்களை பித்தர்கள் என்று நினைச்சுப்போம். இப்படியாக அவர் என்ன சதா சர்வ காலமும் அந்த அபிராமி அன்னையை உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர், உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் பாடுறார். அபிராமி அந்தாதியில பாடுறார். அதாவது அம்பாளினுடைய அந்த உச்சி திலகமே எப்படி இருக்குதான், உதிக்கின்ற செங்கதிர். இந்த பெரியவர்கள் ஞானியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உகரத்தை போட்டு தான் செய்யுளையே ஆரம்பிப்பாங்க. அது ஒரு மங்கள மொழி. உகரம் என்பது மங்கள மொழி. பெரிய புராணத்தை கூட பார்த்தீங்கன்னா உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதிய நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கன் என்பது போல உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மேனி மாணிக்கம் போது மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டதனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்று அபிராமி அந்தாதியில அம்பாளினுடைய பராக்கிரமத்தை எல்லாம் பாடுறார். எப்படி இந்த அபிராமி அந்தாதி பிறந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இப்பொழுதுதான் நம்ம ஸ்ரீவித்தி மார்க்கம் அப்படின்றதுலாம் மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம வழிபடக்கூடிய தெய்வத்தின் மீது இருந்த பெரிய காதல் தான் அது வந்து ஒரு பெரிய மார்க்கமாக மாறியது. இப்படியாக சதா சர்வகாலமும் அந்த அபிரம்யேன் என சொல்லக்கூடிய அந்த அபிராமி அம்மையை, அந்த அபிராமி வள்ளியை, அந்த அபிராம வள்ளியை சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டே இருக்கிறார். அந்த நினைப்பதினாலே அந்த உணர்வும் அந்த உணர்வு பொருளும் எல்லாமுமாக அந்த தேவியாகவே அவருக்கு மாறிவிட்டது. நின்றால் அம்பிகை, நடந்தால் அம்பிகை, கிடந்தால் அம்பிகை, பார்க்கும் காட்சி அனைத்தும் அம்பிகை, எல்லாமே அம்பிகை. ஞானியர்களுக்கு இரவு கிடையாது, பகல் கிடையாது, பௌர்ணமி கிடையாது, அமாவாசை கிடையாது, காற்று கிடையாது, மழை கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. அவங்க எல்லாமே ஒன்று என்று இருப்பார்கள். இப்படியாக அவர் அந்த தேவியினுடைய அந்த 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 அன்பிலே திளைத்து கொண்டிருக்கின்றார். அந்த தேவியினுடைய அந்த அன்பை அனுபவிப்பதிலேயே திளைத்து கொண்டிருக்கின்றார். எதிரே வரக்கூடிய அந்த சரபோஜி மன்னன் வந்து வருகிறார். அவருக்கு யாருன்னு தெரியல. எதிரில் வரக்கூடியவர் மன்னர் என்பது கூட அவருக்கு தெரியலங்க.
அந்த அளவுக்கு அந்த தேவியின் மீது மூழ்கி இருக்கிறார். தேவியினுடைய அந்த பராக்கிரமத்தில் மூழ்கி இருக்கிறார். தேவியினுடைய அன்பின் மீது மூழ்கி இருக்கிறார். எல்லாரும் ராஜா வராரு, அந்த சரபோஜி மன்னன் வராரு. எழுந்துருங்க. ஒரு ராஜா வந்தாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எழுந்து நமஸ்காரம் பண்ணுவோம், வணக்கம் சொல்லுவோம், ஓரமா ஒதுங்கி நிற்போம். ஆனா ஞானியர்களுக்கு அது தேவையில்லையே. அவர்கள் இதை காட்டிலும் ஒரு பெரிய ராணி அல்லவா பிடிச்சிருக்கிறாங்க. ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி என்று லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுகிறது. அம்பாள் மகாராஜ்ஞி. அவளையே பிடிச்சிட்ட பிறகு ஒரு ஞானியருக்கு சராசரி மனிதர்கள் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சராசரி மனிதர்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்படியாக சரபோஜி மன்னர் வராரு. இவரு அம்பாளினுடைய அந்த அபிராம வள்ளியினுடைய அந்த பேரன்பிலேயே திளைத்து கொண்டிருக்கின்றார். இந்த கூட இருக்கக்கூடிய அந்த ஒற்றர்கள்லாம், யாருப்பா இது? ஒரு ராஜா வந்திருக்கிறாரு, இவன் பாட்டுன்னு உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ அம்பாளை பத்தி புகழ்ந்துட்டு இருக்கிறான், பாடிக்கிட்டு இருக்கான், பேசிக்கிட்டு இருக்கான். யாரு இவன் அப்படின்னு கேட்கிறாங்க. பிறகு அந்த சரபோஜி மன்னரே பார்த்தீங்கன்னா போய் கேட்கிறார். சரி, இவர் ஏதோ ஒரு நிலையில இருக்கிறார். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, இவர் சதா சர்வ காலமும் தேவியையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவருங்க, தேவியே நினைச்சு பாடுறவருங்க, அதனால கொஞ்சம் பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சரபோஜி மன்னர் போய் கேட்கிறார், அப்பா இன்றைய தினம் என்ன திதி அப்படின்னு கேட்கிறார். அவருக்கு தான் எப்பொழுதுமே அந்த தேவிகையினுடைய அந்த சந்திர மண்டல மத்தியகாயை நமக என்றெல்லாம் நாம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்றோம். அம்பாள் அந்த முகச்சந்திர கலங்காப மிருகனாபி விசேஷகான்றது லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுது. முகச்சந்திர கலங்காப, அந்த தேவியினுடைய முகம் எப்படி இருக்குதுன்னா பௌர்ணமி நிலவு போல இருக்குதான். அவள் இருக்கக்கூடிய அந்த மண்டலம் கூட பார்த்தீங்கன்னா சந்திர மண்டல மத்தியகாயை நமக என்று சொல்லுவார்கள் லலிதா சஹஸ்ரநாமத்தில். அப்ப பாருங்க, சதா சர்வ காலமும் அந்த தேவியையே நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த சந்திர மண்டலமாக இருக்கக்கூடிய அவளுடைய முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு பௌர்ணமி திதின்னு சொல்லிட்டார். இன்னைக்கு பௌர்ணமி திதின்னு சொல்லிட்டார். ஆனால் அன்றைய தினம் அமாவாசை. அன்றைய தினம் அமாவாசை. என்னங்க ஒரு திதி கூட தெரியல, இவரை எப்படி நீங்க ஞானின்னு சொல்றீங்க? இவரை எப்படி நீங்க ஞானின்னு சொல்றீங்க? பிடிச்சிட்டு வாங்க, பிடிச்சிட்டு அவரை தண்டியுங்க. இன்றைய தினம் பௌர்ணமி வரவில்லை என்றால், நிலவு வரவில்லை என்றால் உம்மை தீக்கு இரையாக்குவேன். என்னது? தீக்கு இரையாக்குவேன் என்று அந்த சரபோஜி மன்னன் பணிக்கிறார். நம்ம பட்டரை அழைச்சிக்கிட்டு போறாங்க. திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தானங்க துணை. என்னது? திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தானே துணை. அதாவது நான் சொன்னேன், ஞானியர்களுக்கு ராஜாவா இருந்தா என்ன, ஆண்டவனாக இருந்த, அதாவது அரசனாக இருந்தா என்ன, ஆண்டியா என்னென்ன, அவங்களுக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது. அதாவது பட்டினத்தார் பார்த்தீங்கன்னா நவகோடி நாயகர் 11ஆம் நூற்றாண்டுல காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடைவழிக்கேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால அனைத்தையும் துறந்து கௌபீனதாரியாக போய் ஊரினுடைய எல்லையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். அந்த ஊர் சிற்றரசர் என்ன பண்ணாரா, ஐயோ இவர் எவ்வளோ பெரிய ஒரு செல்வந்தர், நமக்கே சில பல காலங்கள்லாம் ஒரு நினைவு பரிசாக பொன்னையும் பொருளையும் முத்து மாலைகளையும் நமக்கு தந்தவர் இன்னைக்கு எல்லாத்தையும் உதறி விட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, என்னதான் இவருக்கு ஆச்சு அப்படின்னு அந்த சிற்றரசர் பட்டினரத்தாரை அணுகிறார். ஐயா, இவ்வளவு காலம் நீங்க நவகோடி நாயகரா இருந்தீங்க, நீங்க இப்படி ஒரு ஊரினுடைய எல்லையில் ஒரு தெருவினுடைய முனையில் உட்காருவதற்கான காரணம் என்ன, இதனால் தாங்கள் அடைந்த பலன் என்ன கேட்கிறார். அதுக்கு பட்டினத்தார் சொல்றாரா, அதாவது அவருடைய பேர் திருவெண்காடர், நீங்க நிக்கிறீங்க, நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், அதுதான் அதனுடைய இது. இப்ப ராஜானா ஒரு சராசரி மனிதர்னா என்ன பண்ணுவாங்க, எழுந்து நிற்பாங்க, ஐயோ ராஜா வராரா அப்படின்னு சொல்லி பூரண கும்ப மரியாதை என்ன, அது என்ன, இது என்ன, படாடோபமாக எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனால் ஒரு ஞானியின் முன்பு அதெல்லாம் செயல்படாது. அப்படித்தான் அபிராமி பட்டர் முன்பும் வந்த சரபோஜி மன்னர் என்றெல்லாம் அவருக்கு தெரியலங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பெரிய ராணி அல்லவா பிடிச்சிருக்கிறார். ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, அவள் சிம்மாசனத்திலே இருக்கக்கூடிய மகாராணி. ஓங்கி மணி ஒடிக்குது. அவள் சிம்மாசனத்திலே இருக்கக்கூடிய மகாராணி.
அந்த ராணியை பிடித்தவர்கள் யாரையும் வழிபடணும் வணங்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் அந்த நிலையில் உயர்ந்திருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் நம்ம போல சராசரியான மனிதர்களுக்கெல்லாம் தெரியாது, புரியாது. அவரை தண்டிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்போ பிறந்ததுதான் இந்த அபிராமி அந்தாதி. பூத்தவளே, புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே, கரை கண்டதனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே, உன்னை அன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே. அம்மா, உன்னை தவிர நான் வேற எந்த தெய்வத்தையும் நான் வழிபட மாட்டேம்மா. நீயே எனக்கு பரமேஸ்வரன், நீயே எனக்கு மகாவிஷ்ணு, நீயே பிரம்மா, நீயே அனைத்தும். நாயகி நான்முகி நாராயணிகை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சியாமலை சாதினச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்றும் ஆயகியாதி உடையாள் சரண மரணமக்கு. அம்மைக்கு எத்தனை வடிவங்கள் பாருங்க. நாயகியாக இருப்பவள் அவளே. நாயகி, நான்முகி, நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய பிரம்மியாக இருப்பவளும் அவளே. நாராயணிகை, அந்த மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடிய அந்த தேவியும் அவள் தான். மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடிய தேவியும் அவள் தான். என்னங்க புதுசா ஏதோ சொல்றீங்களேங்க? மகாவிஷ்ணு எப்படிங்க பராசக்தி எப்படி மகாவிஷ்ணுவா ஆக முடியும்? அதாவது புருஷேஷே விஷ்ணு, யுத்தேச்சே காளி, குரோதேச்சே காளி, யுத்தேச்சே துர்கா, புருஷேஷு விஷ்ணு என்று அம்பாளுக்கு ஒரு இது இருக்கு. அவர் யுத்தத்துக்கு செல்லும் பொழுது அவள் துர்கையாக செல்லுகிறாள். அவள் கோபதாபமாக அசுரர்களை அடக்கும் பொழுது அவள் காளியாக மாறுகிறாள். அவளே ஒரு புருஷ வடிவத்தை எடுத்தாள் என்றால் அவளே மகாவிஷ்ணு. நமக்கு கருணையை நாம் வேண்டுவனவற்றை எல்லாம் தரக்கூடியதனால் அவள் பேர் பவானி. போகேஷே பவானி, போகேஷே பவானி, யுத்தேச்சே துர்கா, குரோதேச்சே காளி, புருஷேஷே விஷ்ணு. சரி, இதுக்கு ஏதாவது தமிழ்ல பிரமாணம் இருக்கா? தமிழ்ல இதற்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா? நீங்க சொல்றீங்கல்ல புருஷேஷே விஷ்ணுன்னு சொல்றீங்க, அப்ப தமிழ்ல இதற்கு எதுனா ஒரு பிரமாணம் நம்ம திருமுறைகள்ல பிரமாணம் இருக்கான்னா இருக்கு. நம்முடைய நாவுக்கரசர் பாடுகிறார், அரியலால் தேவி எல்லை ஐயன் ஐயார நப்பனார்க்கே. இன்னைக்கும் திருவையாருக்கு போங்க, அங்க சுவாமி ஐயாரப்பராக இருக்கிறார். அந்த ஐயாரப்பனுக்கு யார் தேவி என்றால் அரிதான் தேவியம். அங்க இருக்கக்கூடிய அரம்பலர்த்த நாயகி தர்ம சம்பர்தினி வேற யாருமே கிடையாதுங்க, மகாவிஷ்ணு. அதைத்தான் நம்முடைய நாவுக்கரசர் சொல்லுகிறார், அரியலால் தேவி எல்லை ஐயன் ஐயாரப்பனார்க்கே என்று முடிக்கிறார். அப்பொழுது நாராயணி, நாயகி, நான்முகி, நாராயணிகை நளின பஞ்ச சாயகி, சாம்பவி. சாம்பவினா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த மகமாயின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மகமாயி வடிவம் தான் அந்த சாம்பவி வடிவம். அந்த பஞ்ச என்றால் அந்த தேவிக்கு, அந்த ஸ்ரீவித்யை மார்க்கம்னு சொல்லக்கூடிய அந்த தேவியை தலைமை தெய்வமாக வைத்து வழிபடுவர்களுக்கு அந்த 5 என்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது பஞ்சேசி, பஞ்ச சங்கியோபசாரிணி, அதாவது அம்பாளே 5ஆகவும் 5பூதங்களாகவும் 5 விதமாகிய உபச்சாரங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவள். பஞ்சேசி பஞ்ச சங்கியோபசாரிணி, பஞ்சமி பஞ்சபூதேசி. இப்போ அம்பாளுக்கு உகந்த திதி பார்த்தீங்கன்னா பஞ்சமி. பஞ்சபூதேசி, பஞ்சபூதங்களாக இருப்பவளும் அவளே என்று லலிதா சஹஸ்ரநாமத்தில் வருது. இப்ப இதையத்தான் அபிராம பட்டரும் என்ன சொல்றாரு, நாயகி நான்முகி நாராயணிகை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சியாமலை. சங்கரி, சங்கரனினுடைய பத்தினி சங்கரி, நம்முடைய சங்கடங்களை எல்லாம் சங்கரிக்க செய்பவள் சங்கரி. சியாமலை, சியாமலைனா என்னன்னா கருமையான வடிவம் என்று பொருள். என்னது? கருமையான சியாமல நிறம். அதாவது கிருஷ்ணனை கூட சியாமல கண்ணா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கருத்த மேனியை உடையவள். இந்த தேவி மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்பாளே பல்வேறு விதமாக அதாவது பிரிந்துள்ளாள். பல சக்திகளாக அம்பாள் பிரிந்துள்ளாள், தேவி பிரிந்துள்ளாள். அதுல ஷியாமலா தேவி என்றது ஒரு வடிவம். அதை நாம் தமிழ்ல என்ன சொல்றோம்னா ஞான சரஸ்வதி
மாதங்கி தேவி, ராஜ மாதங்கி, ராஜசியாமலா, இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம். அந்த தேவிக்கு பார்த்தீங்கன்னா கருமையான நிறம். அந்த தேவிக்கு பார்த்தீங்கன்னா கருமையான நிறம். அந்த தேவியினுடைய வடிவம் ஞானமயமான வடிவம். அவள் ஸ்மசான வாசினி. அவள் ஸ்மசானத்திலே இருந்து, மயானத்திலே இருந்து வீணையை மீட்டுபவள். கிளிகள் அவளிடம் கொஞ்சும். அவள் ஞானத்திற்கான தெய்வமானவள் என்று நாம பார்க்கிறோம். ஷியாமலை, சாதினச்சு, வாயகி, மாலினி, வாராகி, சூலினி, மாதங்கி என்றும். இந்த ஷியாமலையும் மாதங்கியும் ஒன்றுதான். வாராகி, அந்த ஏடங்கை நங்கைன்ட்டு திருமூலரே பாடியிருப்பார். அந்த வாராகியினுடைய வடிவத்தை திருமூலர் பாடியிருப்பார். சரஸ்வதியினுடைய வடிவத்தை திருமூலர் பாடியிருப்பார். எப்படி வாராகியினுடைய முகம் இருக்கும் என்றால் அந்த பன்றியினுடைய முகம் எப்படி இருக்குமோ அது போல வாராகியினுடைய முகம். இதெல்லாமே திருமூலரும் பதிவு பண்ணியிருக்கிறார். திருமூலர் வெறும் சிவபெருமான மத்தி மட்டும் பாடல, அம்பிகையும் பாடியிருக்கிறார். அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவளன்றி செய்யக்கூடிய அருந்தவம் இல்லை அப்பா என்று திருமூலரை சொல்லுகிறார். அப்படியாக நாயகி, நான்முகி, நாராயணிகை, நிலபஞ்ச சாயகி, சாம்பவி, சங்கரி, சியாமலை, சாதினச்சு, வாயகி, மாலினி, வாராகி, சூலினி, மாதங்கி என்றும் ஆயகியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. அதே போல தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா. குழந்தைங்களுக்குலாம் இதெல்லாம் சொல்லி தரணுங்க. இந்த ஒரு பாடலை அந்த குழந்தைங்கள்லாம் படிச்சாங்கன்னா அத்தனையும் கிடைக்கும். ஞானம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல செல்வம் கிடைக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். இந்த காலகட்டத்தில் அந்த மனம் தளர்வது என்பது அதிகமாக இருக்கிறது. எல்லார்கிட்டையும் அதை நம்ம பார்க்கிறோம். உளவியல் சிக்கல்னு சொல்றாங்க. குழந்தைங்களுக்கும் அது நிறைய இருக்கு. அப்ப குழந்தைங்களுக்கு நாம இதெல்லாம் இப்பத்துல இருந்தே சொல்லி தரணும். இந்த வயசுதான் எது சொன்னாலும் பசுமர தாணி போல் பதியும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். என்னது? நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. அந்த அபிராமியினுடைய கடைக்கண்கள் பட்டுதுன்னா நமக்கு எல்லாமே கிடைக்குங்க. இப்படித்தான் பாடிக்கொண்டே வருகிறார். சரியாக அந்த 79வது பாடல்னு நினைக்கிறேன். அந்த பாடலை விழிக்கு துணை அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன என்றெல்லாம் நமக்கு வரும். அபிராமி அந்தாதியில நிறைய பாடல்கள் இருக்கு. அந்த பாடலை அவர் பாடும் பொழுது அந்த அம்பிகை தன்னுடைய தாடங்கத்தை எடுத்து வானத்துல வீசுறார். அம்பிகை தாடங்கத்தை எடுத்து வானத்தில் வீசுறா. அந்த அமாவாசை தினமாகப்பட்டது பௌர்ணமியாக மாறியது. இதை எல்லாருமே பார்க்கிறாங்க. தண்டனை கொடுத்த சரபோஜி மன்னரும் பார்க்கிறார். ஆஹா, இவர் சாதாரணமான ஒரு மனிதர் கிடையாது, இவர் பெரிய ஞானி, இவர் பெரிய ஞானி. அதன் பிறகு அந்த தேவியினுடைய வர்ணனை வரும். அந்த தேவியினுடைய காட்சி எல்லாரையும் பார்க்கிறாங்க. அந்த அம்பாள், அந்த அபிராம தேவி, அந்த அபிராம வள்ளி அப்படியே அண்டத்தையும் பிண்டத்தையும் அளந்து நிற்கிறாள். தன்னுடைய பக்தனை காப்பாற்ற வேண்டும் என்று தன்னுடைய தாடங்கத்தை, அந்த காதணியை எடுத்து வானத்திலே வீசுகிறாள். காதணியை எடுத்து வானத்திலே வீசுகிறாள். அப்படியே அந்த தாடங்கம், அந்த காதணி பார்த்தீங்கன்னா நிலவாக மாறி ஒளியை தந்தது. இப்ப பாருங்க, அந்த தேவியினுடைய பராக்கிரமம் எப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமம். அம்மா என்று அழைத்தால் ஓடி வரக்கூடிய தாயல்லவா, ஓடி வரக்கூடிய தாயல்லவா. இப்படியாக நாம அந்த அன்னை பராசக்தியினுடைய மகிமைகள், அன்னை பராசக்தியினுடைய அற்புதங்கள் என்று சொல்லிக்கொண்டே போனோம் என்றால் அதற்கு இந்த ஜென்மம்லாம் பத்தாது. இது வார்த்தைக்காக சொல்லவில்லை. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில அந்த தேவி எவ்வளவோ அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தியிருக்கிறார். இந்த தேவி எத்தனையோ அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தியிருக்கிறார். ஆனா அந்த காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நாம யாரும் பதிவு செய்ய மாட்டேன்றோம், இல்லைங்களா? பூரணி மனோன்மணி தயாபரி பராபரி புராதனி தராதரமெலாம் பொறுப்புடன் அளித்த சிவசக்தி இமவான் உதவு புத்ரி மகமாயி என்றே சீரணி தமிழ் கவிதை பாடி முறையிடுவது
உன் செவிதனில் ஏறவிலையோ, தேகி என்றால் இயவகையிலையோ, தீன ரக்ஷகியலையோ, ஆருலகினில் பெற்ற தாயன்றி மக்கள் தமை ஆதரிப்பவரார் சொலாய். அன்னையே இன்னும் பராமுகம் பண்ணாமல் அடியேனை ரட்சி கண்டாய். மேருவை வளைத்தவன் இடத்தில் வளரமுதமே, விரிபொழில் திருமயிலை வாழ் விரைமலர் குழல் வள்ளி மறைமலர் பதவள்ளி விமலி கற்பகவள்ளியே என்று தாட்சி அருணாச்சலம் என்பவர் கற்பகாம்பாள் மீது கற்பகவள்ளி பதிகம் இது. ஆகவே இந்த பதிகங்கள், இந்த பிள்ளை தமிழ், இந்த குமரகுருபரனுடைய வாழ்க்கையை நாம பார்த்தோம். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பாடுறாரு. அந்த மீனாட்சி அம்மை என்ன பண்றா, குழந்தை வடிவத்துல வந்து அந்த மன்னனுடைய கழுத்துல இருக்கக்கூடிய அந்த மாலையை எடுத்து குமரகுருபருடைய கழுத்துல போட்டு ஆசீர்வாதம் பண்ற. அதே குமரகுருபரர் காசிக்கு போறாரு, இந்துஸ்தான் மொழி தெரியல, தேவியை நினைக்கிறாரு. அதே அந்த பராசக்தி ஞான சக்தியாக சகலகலாவல்லியாக வந்து அவருக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறாள் இல்லைங்களா? ஞானத்தை கொடுக்கிறாள். நம்முடைய வள்ளலாருக்கு பாலமுதை தந்தாள், ஞான சம்பந்தருக்கு பாலமுதை கொடுத்தாள். பாருங்க, தேவி எப்பேற்பட்ட கருணை எல்லாம் செய்கிறாள், எப்பேற்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்திருக்கிறாள். இன்னும் நாம அருளாளர்களுடைய வாழ்க்கையை நாம இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், அவ்வளவு விஷயங்கள். சரி, நீங்க கேட்கலாம், இப்போ அற்புதங்கள் சொல்லிட்டீங்க, மகிமைகள் சொல்லிட்டீங்க, அதுல இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்ன? இப்ப அம்பாள் வழிபாட்டினுடைய தத்துவம், சாரம் என்ன? எதற்காக நாம் தேவியை வழிபட வேண்டும்? நான் ஏற்கனவே சொன்னது போல், சிவத்தை அடைய வேண்டும் என்றால் சக்தியினுடைய துணை இல்லாமல் அது நடக்காது. சக்தியினுடைய துணை இல்லாமல் அது நடக்காது. உடலுக்குள்ளே உயிராக உலவிக் கொண்டிருப்பாள். அங்கு கோயில் கொண்ட பரசிவத்தையும் காட்டிடச் செய்வாள். அடியவள் இயற்றிய பாடல், அன்னை பாலாம்பிகை மீது இயற்றிய பாடல். அப்ப நம்ம உடலுக்குள்ள உயிராக இருப்பவள் யார் என்றால் தேவி தான், அந்த பராசக்தி தான். அந்த சக்தி வெளியில போயிடுச்சுன்னா இந்த உடலாகப்பட்டது என்னது? சவம். அந்த சக்தி நமக்குள்ள இருந்தால் அது சிவம். இந்த சக்தி வெளியில போயிடுச்சுன்னா அது சவம். இப்ப நமக்குள்ளே ஒரு சிவம் இருக்கு, நாமே சிவமாக ஆகலாம். யானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். இப்ப யோக மார்க்கத்துக்கு கொஞ்சம் போவோம். இப்போ இந்த மாரியம்மன் வழிபாடு, அதனாலதான் இந்த ஆடி மாசத்துல இந்த டாபிக்கை எடுத்தது. இந்த அம்மனுடைய வடிவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தலையில வந்து பாம்பு வந்து இப்படி கொடை பிடிச்சிக்கிட்டு இருக்கும். ஏன் அந்த பாம்பு கொடை பிடிக்கணும் அம்பாளுக்கு? எதற்காக கொடை பிடிக்கணும்? நாகம் வந்து எதற்கு கொடை பிடிக்கணும்? ஏன் அதுக்கு அம்பாள் கொடையே வச்சுக்கிட்டு போயிடலாமே? அதனுடைய தத்துவங்கள்லாம் என்ன? உன்னுடைய குண்டலியினை நீதான் எழுப்பி மேலே கொண்டு வரணும். குண்டலினி சக்திகளை பாருங்க, குண்டலினி சக்தின்னு தான் சொல்றோம், குண்டலினி சிவம்னு சொல்லலை. ஏனென்றால் சிவம் என்பது எட்டாத ஒரு பொருள். அந்த எட்டாத பொருளை எட்ட வைப்பவள் யார் என்றால் இந்த சக்தி தான். அப்ப அந்த மூலக்கடலை மூண்டெழச் செய்ய வேண்டும். அந்த மூலக்கணலை மூண்டெழச் செய்தால்தான் அந்த உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குண்டலினி நாகங்களாகப்பட்டது மேலே எழும்பி அந்த 6 சக்கரங்களையும் அப்படியே தட்டிக்கிட்டே போகும். எழுந்திருங்க எழுந்திருங்க எழுந்திருங்கன்ட்டு. அந்த 7வது நிலையாக இருக்கக்கூடிய அந்த சகசிராரத்துக்கு வந்த உடனே என்ன ஆகும் தெரியுங்களா? நமக்கு அமுத தாரை சுரக்கும். அதுதாங்க அமுதம். அந்த அமுதத்தை பருகுனாதான் நமக்கு சாகாத நிலை. அந்த அமுதத்தை பருகுனாதான், நம்ம புராணங்கள் எல்லாம் படிச்சிருப்போம், அமுதத்தை குடிச்சவங்களுக்கு சாவு கிடையாது. அதனால தேவர்களுக்கு வந்து அமுதத்தை தேடி ஓடுனாங்க, அசுரர்களுக்கோ தேவர்களுக்கோ பார்க்கடலை கடைந்து அந்த சண்டை வந்தது, அமுதம் வெளியில வந்தது, மகாவிஷ்ணு மோகினியாக வந்தாரு. இதெல்லாம் நாம புராணங்கள் வழியாக பார்க்கிறோம். ஆனால் உண்மையான அமிர்தம் எங்க இருக்குது என்றால் நமக்குள்ளதான் இருக்குது. சரி, அந்த அமுதத்தை கொடுத்தவர்களுக்கு என்ன அடுத்தது கிடைக்கும்னா, சிவத்தை அடையக்கூடியதற்கான வழி பிறக்கும். ஏனென்றால் இந்த சகசிராரத்திலிருந்து ஒரு 12 அங்குலத்துக்கு மேலதான் அந்த பரபிரம்மம், அந்த சிவ பரம்பொருள் இருக்கிறார். துரியம் துரியாதீதம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்ப இதற்கெல்லாம் அடிப்படை எது? இதற்கெல்லாம் அடிப்படை எது? அந்த குண்டலினி சக்தி தான். அந்த குண்டலினியைத்தான் நாம யோக நெறியிலே ஒரு நாகமாக, மகாவிஷ்ணு பாம்பனையில படுத்துட்டு இருப்பார். மகாவிஷ்ணு பாம்பனையில படுத்துட்டு இருப்பார். இதெல்லாமே ஒரு தத்துவம் தான்.
அதெல்லாம் குண்டலினி சக்தியை சொல்லுவது. விநாயகருடைய வயிற்றுல பார்த்தீங்கன்னா பாம்பை கட்டிக்கிட்டு இருப்பார். குண்டலினி சக்தியை மக்களுக்கு சொல்லுவது. சிவபெருமான் நாகாபரணனாக இருக்கிறார். அவருக்கு உடம்பு ஃபுல்லா நாகம்தான் அவர்களுக்கு வந்து சுவாமிக்கு வந்து ஆபரணம். உச்சியில ஒன்று இருக்கும், கழுத்துல ஒன்று இருக்கும், கழியில இருக்கும், கங்கணமா இருக்கும், காலில் இருக்கும், இடுப்புல இருக்கும். சுவாமி அந்த நாகத்தை தான் என்ன பண்றாராம், இடுப்புல அரைக்கி அந்த புலித்தோல் ஆடைய கற்றாருன்றதெல்லாம் நம்ம திருமுறை பாடல்கள்ல நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், அந்த நாகாபரணத்துக்கு இன்னும் பல தத்துவங்கள் இருக்கு, அது அப்புறமா நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே எதை குறிக்கிறது என்றால் அந்த குண்டலினி சக்தியை தான் குறிக்கிறது. அப்பொழுது ஒரு மனிதன் சிவமாக மாறுவென்றால் யோகம் என்பது அவசியம். அந்த யோகத்திலே முதல் பகுதியாக இருக்கக்கூடியது மூலாதாரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை எழுப்புவதுதான். அதை எழுப்புபவள் யார் என்றால் சாக்ஷாத் பராசக்தியே. சாக்ஷாத் பராசக்தியே. அவள் இல்லாத இடமே கிடையாது. அவள் இல்லாத இடமே கிடையாது. அதுதான் அடியவள் கூட அந்த பராசக்தியினுடைய பராக்கிரமம் என அந்த ஒரு பாடலை பாடினேன். செய்வதெல்லாம் நீ செய்து சிவனார்க்கு புகழ்ச்சியேற்கும் உன்னை போல பத்தினியும் இருப்பவள் உண்டோ. அதே போல இன்னொரு பாடல் கூட அடியவள் எழுதியிருக்கிறேன். என்ன பாடல்னா சரியாக ஞாபகத்து வரல. சிற்பி வடித்த சிலையினிலே உருவம் கொண்டவளே, அங்கு கோயில் அந்த சிலையும் தாண்டி பேர் அண்ட சக்தியாக இருப்பவளே என்று அந்த பாடல். அதாவது நல்ல பாடல், அது இந்த நேரத்துக்கு வரல. அப்படியாக அந்த தேவி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தேவி வழிபாடு என்பது பார்த்தீங்கன்னா ஒரு ஞான மார்க்கத்திற்கான ஒரு படிதான். தேவி வழிபாடு என்பது ஒரு ஞான மார்க்கம். ஆகவே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது வந்து ஒரு வழிபாடாக மட்டும் இல்லாமல் அந்த தேவி வழிபாட்டில் இருக்கக்கூடிய தத்துவங்களை நாம் உணர்ந்து நாம் அந்த சிவத்தை பிடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த அன்னை பராசக்தியின் மகிமைகளும் அற்புதங்களும் என்கின்ற தலைப்பின் சாரம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வான்மூகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஹர 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 நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையர் பாசாங்குசமும் கரும்பு வெல்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கும் இலையே. முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கும் இலையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். திருச்சிற்றம்பலம். வரக்கூடிய 19/8/2025 அன்று செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணி அளவில் திரு கணபதிதாசன் வழங்கும் சிந்தை மகிழும் சிவபுராணம் என்னும் தலைப்பில் சொற்பொழிவு நடைபெறும். அனைவரும் வருக. அதே போல வரும் 21/8/2025 வியாழக்கிழமை மாலை 7 மணி அளவில் நம்முடைய சபை வளாகத்தில் திருமதி கற்பகலட்சுமி சுரேஷ் அவர்கள் வழங்கும் திருப்புகழ் தளங்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் சொற்பொழிவு நடைபெறும். அதே போல 26/8/2025 அன்று செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணி அளவில் நமது சபை வளாகத்தில் சிவத்தமிழ் செல்வர் குன்றத்தூர் பி. திருச்சிற்றம்பலம் திருவாவடுதுறை ஆதீன திருமுறை பேராசிரியர் அவர்கள் விகட சக்கரன் மெய் புகழ் போற்றுவோம் என்கின்ற தலைப்பின் கீழ் சொற்பொழிவு நடைபெறும். அனைவரும் வருக, இறை அருள் பெறுக. திருச்சிற்றம்பலம்.